ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரீசெண்டாக காஷ்மீர் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபுல்லாக லைனில் எல்லார் வீட்லேயும் ஆப்பிள் ட்ரீ தாங்க இருந்தது. ஆனால் ஆப்பிள் வந்து நாங்கள் போனப்போ சீசன் கிடையாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ மட்டும்தான் இருந்தது. ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் அப்படி தான் இருந்தது லைன் ஃபுல்லாக. எல்லார் வீட்லேயும் நம்ம ஊரில் வந்து மாங்காய் மரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மரம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஊரில் ஆப்பிள் ட்ரீ வச்சுருந்தாங்க எல்லார் வீட்லேயுமே. ஸோ லைன் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு போகும்போது இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தோட்டம், ஆப்பிள் தோட்டத்தில் நாங்கள் வந்து எடுத்தோம் இந்த வீடியோஸ். பேக் சைடு ஃபுல்லாக எல்லா மரமும் காலிங்க. ஏன்னா சீசன் வந்து முடிஞ்சதுனால எல்லா மரமும் காலி. இங்கே மட்டும்தான் வீட்டுக்கு முன்னாடி தான் ஒரு 10 மரத்தில் வந்து ஆப்பிள் ட்ரீ இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிஸ்டர்லாம் வராங்கள, அவங்களுக்கு வந்து அவங்க மனசை கவர் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு 10 மரத்துக்கிட்ட ஒரு ஆப்பிள் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் பறிப்பாங்களாமா, இப்போ எடுத்துக்க மாட்டாங்களாமா. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆப்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு கூட. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, புளியங்காய் காய்ச்சிருக்கும்ல, அந்த மாதிரி காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா பின்னாடி ஆப்பிள் இருக்கும் பாருங்கள். அது கூட வந்து அவங்க நிறையா பறித்து வச்சு அதெல்லாம் நல்ல ஆப்பிள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அவங்க பேக் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 5 கேஜி ஆப்பிள் வாங்கினோம். 5 கேஜி ஆப்பிள் வாங்கினோம். அப்போ நான் சொன்னேன் அந்த அங்கிள்கிட்ட, நானே பறித்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சொன்னேன். அப்புறம் 5 கேஜி பறித்து நானே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட்டு இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை ஒரு சில பேருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயே ஆப்பிள் கிடக்கு, நிறையா கொட்டி கிடக்கு, நிறையா பார்க்குறோம், டெய்லி சாப்பிட்றோம், நம்ம வீட்டிலே இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சில பேருக்கு நிறையா பிடிக்கும். அதில் நானும் ஒருத்தி. ஸோ நம்ம கையால் பறித்து நம்மளே சாப்பிடும்போது ஒரு ஆசை வரும் பாருங்கள், அதெல்லாம் தனி சுகங்க. ஸோ லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ தான் என்ன தான் ஒர்க் பண்ணாலும், என்ன தான் பிஸியாக இருந்தாலும், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு தடவை நேராக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ காலம் நம்ம இருக்க போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதனால் தூரமாக தான் போய் என்ஜாய் பண்ணணுன்னு கிடையாது. பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.